ஹாய்டா ஹாய்டா மிஸ் எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஹோப் நான் எல்லாம் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேடா. நான் அவங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் டிஎம்மில் வந்துட்டு எனக்கு ஒன் ஷாட் போடுங்க, இன்னும் எஃப்எஃப் போடுங்க, பிஎல்க்கு எஃப்எஃப் போடுங்க, பிஎல்க்கு ஒன் ஷாட் போடுங்க, டேக்குக்கு ஒன் ஷாட் போடுங்க, இந்த மாதிரி சொல்கிறீங்களே தவிர அந்த சப்போர்ட்டிங்க நீங்கள் எனக்கு யூடியூப்பில் கொடுக்க மாட்டீங்கடா. ஸோ எல்லோரும் யுன்மீனுக்கு கேட்டீங்க. யுன்மீனுக்கு நானும் அதுக்கேற்றாப்புல எடுத்துகிட்டு கொடுக்குறேன். நானும் உங்களுக்கு ஏற்றாப்புல எடுத்துகிட்டு போடுறேன். பட் கேட்குறவங்க யாருமே லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறதே இல்லை. நான் இந்த வீடியோவில் நான் போடுவேன். நான் நினச்ச லைக் அண்ட் கமெண்ட் வந்தால் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து போடுவேன். இல்லையா யுன்மீன் பிஎல் அப்படியே ஸ்டாப் ஆகிடும்டா. இதை நான் மெயின் நான் கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் கொண்டு போகலாமா இல்லை வேணாமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா? நான் எதிர்பார்க்குற கமெண்ட் அண்ட் லைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து நான் போடுவேன். இல்லையா இதோட யுன்மீனோட பிஎல் எஃப்எஃப் நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அடுத்து நான் மெயின் கண்டினியூ பண்ண மாட்டேன். நான் எனக்கு கேட்குறவங்களுக்கு மட்டும் நான் போட்டு போய்கிட்டே இருப்பேன். யாரும் கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். சாரிடா. கொஞ்சம் பேக்ரவுண்டில் கொஞ்சம் இன்றைக்கி நாய்ஸ் சவுண்டு கேட்டுகிட்டு தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் எங்கள் வீட்டு பக்கத்தில் கல்யாணம்டா. ஸோ அதனால் கொஞ்சம் தடபடலாக தான் இருக்கும் சவுண்டு. ரெண்டாவது மழை வேறு பெய்யுது. ஹெவி ரெயினாக இருக்குது. அந்த ஹெவி ரெயினில் தான் உட்காந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் சும்மா உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறது இல்லைடா. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஸோ எனக்கு வீட்டு வேலை இருக்குது, ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் கேட்குறீங்கன்னு உங்களுக்காக நான் நான் ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு நான் பண்ணுறேன். பட் நீங்கள் நான் எதிர்பார்க்குற கமெண்ட் அண்ட் லைக் பண்ண மாட்டேறீங்க. நான் இந்த வீடியோவில் நான் எதிர்பார்க்குற லைக் அண்ட் கமெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்த எஃப்எஃப்பை கொண்டு போகலாம், இல்லையா ஸ்டாப் பண்ணலாம். இது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? நம்ம ஹேவன்ஸ் ஏஞ்சல் ஹீல்ஸ் வேம்பர் நம்ம யுன்மீனோட பிஎல் பார்ட் 3 போகலாமாடா? போன பார்ட்டில் எதோட நான் விட்டுருப்பேன்னா நம்ம சுகா ஒய்யனை மேரேஜ் பண்ணுற மாதிரி வந்திருக்கோம். அவங்க அம்மா அப்பா 2 பேரும் பேசியிருந்திருப்பாங்க. அப்போ சுகா போயிட்டு எனக்கு ஓகே தான் சொல்லியிருந்திருப்பான். அதோடு நான் முடிச்சிருப்பேன். இப்போது ஒய்யனோட அம்மா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இப்போ எப்படி நான் அவள்கிட்ட போய் பேசுகிறது? அவள் என்னை ஒத்துப்பாள மாட்டாளான்னு தெரியலையே. பாரியோண்ணா, அவகிட்ட நீ பேசு, அவள் ஒத்துப்பா. வேணுமா நம்ம ஜிம்மின்கிட்ட தான் பேசி பார்க்கலாமா? அதுவே நல்லா தான் ஐடியா இருக்குது. நம்ம போய் ஜிம்மின்கிட்ட பேசலாம். இப்போ அவங்க 2 பேரும் ஜிம்மினை பார்க்க கிளம்புறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அது ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கிருக்கான். அப்போ ஜிம்மின் கதவு ஓப்பன் ஆகுது. ஜிமின் யாருன்னு கேட்குறான். ஜிமின் நான் தான்டா, ஆன்ட்டியும் அப்பாவும் வந்திருக்கோம். உள்ளே வாங்க ஆன்ட்டி, உள்ளே வாங்கப்பா. என்னாச்சு? என்ன இந்த டயத்தில் வந்திருக்கீங்க? அதுவும் நைட் தூங்காமல்? என்னாச்சு? இது வேணுமா? என்ன பிரச்சனையா? ஒய்யன் ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பா ஆண்ட்டி, போய் பாருங்களேன். நான் பார்க்க வந்தது ஒய்யன் இல்லைடா, ஒன்று தான். என்னேவா? எதுக்கு ஆண்ட்டி? என்னாச்சு? அது இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல. யார் ஆண்ட்டி? கேட்டேஞ்சல். ஆமாம், மின்யுங்கி. அவருக்கும் நம்ம ஒய்யனுக்கும் மேரேஜ் பண்ணலான்னு கொஞ்சம் முடிவு பண்ணியிருக்கோண்டா. ஏன் ஆண்ட்டி, என்ன அவசரம் உங்களுக்கு? ஏன் அவள் சின்ன பொண்ணு ஆண்ட்டி, உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க நீங்கள்? ஜிமின் கேட்குறான். அப்போ அவங்க அம்மா தான், ஐயோ ஜிமீன் சொன்னால் புரிஞ்சுக்கோ ஜிமீன், நீ ஏன் ஜிமீன் புரிஞ்சுக்க மாட்ற? அவளுக்கு ஆபத்து இருக்குது ஜிமீன். அவள் ஒரு வேம்பரை கொல்கிற சக்தி அவகிட்ட இருக்குது. ஸோ அவள் அவளை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா அது ஒரு ஏஞ்சலால் தான் முடியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், புரியுதா? ஐயோ ஆண்ட்டி, எனக்கு புரியுது ஆண்ட்டி, பட் அதுக்குள்ள இங்கே பார் ஜிமீன், அவகிட்ட பேசுகிறது உன்னோட பொறுப்பு, புரியுதா? அவகிட்ட நீ தான் பேசி புரிய வைக்கணும். அவள் ஒத்துக்க மாட்டா. எப்படியா நீ தான் புரிய வைக்கணும், புரியுதா? ஆண்ட்டி, அது நான் சொல்கிறது செய்வேன்னு நம்பி நான் உன்ட்ட கேட்டிருக்கேன். நீ மட்டும் இல்லைன்னு சொல்லிடாத ஜமீனா. சரிங்க ஆண்ட்டி, நான் நாளைக்கு நான் பேசுகிறேன். சரி.
சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா அம்மா 2 பேரும் போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான், ஐயோ நான் எப்படி நான் அவகிட்ட பேச போகிறேன், அவன் சும்மாலே கத்துவாளே, அவனை பார்த்தாலே பிடிக்கல, அவன் கேட்டேன்னு சொல்லி கத்திட்டு கிடக்குறா, நான் அவகிட்ட போய் எப்படி நான் பேச போகிறேன்னு தெரியலையே. சரி நம்ம தூங்குவோம், நமக்கு தூக்கம் தான் முக்கியம், காலையில் பேசிக்கலாம், காலையில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினாவும் தூங்குறான். இப்போ எல்லோரும் தூங்குறாங்க. இப்போ மார்னிங் இப்போ ஒய்யந்தான் ஒரு ஃப்ளவர் கார்டனில் உட்காந்துருக்கான். அங்கே ஒரு குட்டி பூனைக்குட்டி வருது, அழகாக க்யூட்டாக ஒயிட் கலரில் இருக்குது. அது மண்டையில் ஒரு ஏஞ்சல் அந்த ஒரு இது இருக்குது, அது அழகாக அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கா. அதை பார்த்துட்டு சரி தூக்கலாம்னு சொல்லிட்டு இவள் ஓடுறா. அப்போ அந்த பூனை வந்துட்டு இவளை பார்த்தோன்னே கடிக்கிறதுக்கு வருது. அவள் அப்பா அக்கா சிச்சு புஜ்ஜி குட்டி எவ்வளோ அழகாக இருக்க, வாவ் க்யூட்டாக இருக்க சொல்லிட்டு அவன் அந்த பூனையை தூக்க போகிறான். அந்த பூனை கடிக்கிறதுக்கு வருது. அப்போ ஏய் கடிக்கிற, என்ன கோவமாக இருக்கியா, என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ அந்த பூனை வந்து உருமாறுது. யாருன்னு பார்த்தா நம்ம யுங்கி தான். லைட்டாக கட் பண்ணி இங்கேயே பார்க்குறா. அப்போ யுங்கி தான், என்னங்க ஏஞ்சல் மேடம் என்ன பண்ணுறீங்க, அது நீ அது ஒயான் ஜிமினா நீங்கள் தான் இருக்கியா? ஆமாம் ஜிமினா, என்னாச்சு, உங்ககிட்ட பேசணும். சொல்லு ஜிமினா. ஹாய் குட் மார்னிங் சிவா. குட் மார்னிங் ஜிமினா. ஒயான் சொல்லு ஜிமினா, நம்ம ரூமுக்கு போகலாமா? ஏன் இங்கே நம்ம பேசலாமே, எதுக்கு ரூமுக்கு போகலாம் வா சொல்லிட்டு ஜிமினா வந்துட்டு இப்போ ஒயானை கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறான். அப்போ சுகா, இவன் வேறு நம்ம இவளை எப்படியாவது நம்ம வழி கொண்டு வரலான்னு பார்த்தா இவன் வந்துட்டு அவள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாலே, என்ன பண்ணுறது, சரி என்ன பேசுகிறாங்கன்னு போய் பார்க்கலாம் சொல்லிட்டு இப்போ ஜிமினா ரூமுக்குள்ள உட்காந்துட்டு ஜிமினாவும் ஒய்யான்னு பேசியிருக்காங்க. சுகா வந்து பார்க்குறான். அவங்க பேசுகிறது அவன் காதில் விழுகவே இல்லை. அப்போ ஜிமினா தான், ஒய்யான் அவங்ககிட்ட நான் இப்போ ஒன்று சொல்லணும். சொல்லு ஜிமினா, என்ன சொல்ல போகிற? உனக்கும் எனக்கும் உனக்கும் எனக்கும் உனக்கும் கேட் ஏஞ்சலுக்கும் நாளைக்கு மேரேஜ். வா, என்ன எனக்கும் அந்த கேட் ஏஞ்சலுக்கும் மேரேஜா? ஆமாம். இது யார் இப்போ முடிவு பண்ணது? உன்னோட அம்மா தான் ஒயான். என்னோட அம்மாவா? என்னோட அம்மாவுக்கு நான் யார் உரிமை கொடுத்தா? என் லைஃப்பை சூஸ் பண்ணுறது அது எனக்கு மட்டும்தான் இருக்குது. அது எப்படி எங்கள் அம்மா கொடுக்கலாம்? எப்பார் ஒயான், அவங்க அம்மா விளையாட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்க சீரியஸாக நினச்சிட்டு கொடுத்துருக்காங்க, புரியுதா? உன்னோட லைஃப் இப்போ ஒரு டேஞ்சரில் இருக்குது, அதை காப்பாற்றணும்னா ஒரு ஏஞ்சலால் தான் முடியும். அதனால தான் அவங்க அம்மா வந்துட்டு இப்போ வந்துட்டு இங்கிக்கு உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்காக பேசியிருக்காங்க. லூஸு மாதிரி நீ பேசுகிறது நிப்பாட்றியா? ஜிமினா, நீ சொல்கிறது எனக்கு புரியுது, பட் எனக்கு அவனை பிடிக்கல. நான் தான் சொல்கிறேன்ல, அவன் ஒரு ஏஞ்சலே கிடையாது, அவன் ஒரு வேம்பை. நீயா சொல்லி தெரியல. இப்போ கூட நீ பார்த்தீங்கள, அவன் கண்ணு முன்னாடி ஒரு கேட்டு உருவத்தை எடுத்துருவான். யார் வேணாலும் அவங்களோட காப்பி உருவத்தை எடுக்கலாம், அது உனக்கு புரியாதா? அப்படி இல்லை ஒயான். ஐயோ ஜெமினா ப்ளீஸ் ஒயான், நான் சொன்னால் கேட்பியா மாட்டியா? ஜெமினா, என்ன ஜெமினா, கேட்பியா மாட்டியா? கேட்பேன். அப்போது உனக்கு அவனுக்கு நாளைக்கு மேரேஜ். ஜெமினா, எனக்கு பிடிக்கல ஜெமினா, சொன்னால் செய்வேன், புரியுதா? உனக்கும் அவனுக்கும் நாளைக்கு மேரேஜ். ப்ளீஸ் ஜெமினா, புரிஞ்சுக்கோ. முடியாது. உனக்கும் சுகாக்கும் நாளைக்கு மேரேஜ். ரெடியாக. யார் அவன்? நான் அவன் கேட்டே இல்லைன்ட்டு இருக்கேன். ஆமாம், எனக்கு இப்போ என்ன ஆகுது? ஏன் உடம்புல ஒரு மாதிரி வலிக்குது.
சொல்லிட்டு அப்போ ஏன் அவளோட ஸ்கின் எல்லாத்தையும் பார்க்குறா. அவள் ஸ்கின் அப்படியே டோட்டலாக ஒரு மாதிரி ஒரு பாம்பு தோல் மாதிரி சேஞ்ச் ஆகுது. அவள் ஓ இன்னைக்கு இன்னைக்கு பௌர்ணமியா? அப்போ நான் வந்து என்னோடய பாம்பு தோற்றத்தை கொண்டு வரணுமா? என்னோடய பாம்பு ரூபத்தை கொண்டு வந்து என் சட்டையை நான் உரிக்கணுமா? ஐயோ வலிக்குமே. என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே சொல்லிட்டு என்ன புலம்பிகிட்டு இருக்கான். அப்போது நம்ம சும்மா என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஒன்றுமே புரியலையே. சரி இப்போ நம்ம போய் உள்ளே போகலாம் சொல்லிட்டு இப்போ சுகா உள்ளே வரான். இப்போ ஏன் தான் உள்ள உட்காந்துருக்கான். சுகாவை பார்க்குறான். என்ன சுகா, என்ன வேணும் உனக்கு? ஏன் சொல்லு, என்ன வேணும்? உன்கிட்ட நான் பேசணும். சொல்லு. அங்கேயே நில்லு, பக்கத்தில் வர வச்சுக்காத, புரியுதா? பக்கத்தில் வந்து நான் எனக்கு கொண்டுருவேன். அங்கேயே நின்று பேசு. சரி, எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். ஏன் உனக்கும் என்ன? இல்லை 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 எனக்கு உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் நம்ம ஏன் மேரேஜ் பண்ணக்கூடாது? ஓ, நீ தான் எங்கள் அம்மாட்ட போய் சுபேத்தி விட்டியா? சத்தியமாக இல்லை, என்னை நம்பு. உங்கள் அம்மாவே தான் என்கிட்ட வந்து கேட்டாங்க. வேணுமா நீ வேணா அவங்க அம்மாட்ட போய் கேட்டுக்க. எங்கள் அம்மாவே ஒன்று வந்து கேட்டாங்களா? ஆமாண்டி, நான் தான் கேட்டேன். அம்மா என்னடி அம்மா? நான் தான் கேட்டேன், என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு நான் தான் கேட்டேன். அந்த பையன் சரின்னு சொல்லிட்டான். அதுக்கு என்ன இப்போ? அம்மா எனக்கு அப்படி என்னம்மா ஏஜ் ஆகுது? எனக்கு 20 தானம்மா ஆகுது. ஏம்மா? பார், அந்த வேம்பேர்னால் உனக்கு ஆபத்து இருக்குது. ஸோ நீ ஒரு ஏஞ்சலை மேரேஜ் பண்ணி ஆகணும். அம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கம்மா. ஏம்மா நீ எனக்கு புரிஞ்சுக்க மாட்டேற? புரிஞ்சுக்க முடியாதுடி. உனக்கும் சுகாக்கும் நாளைக்கு மேரேஜ். சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி பௌர்ணமி. சக்கரையார் அந்த வேம்பேர் கண்ணில் மட்டும் விட்டுறாத, புரியுதா? சரிம்மா, கல்யாணத்துக்கு ரெடி ஆகு. கல்யாணத்துக்கு ரெடி ஆகு. சரிம்மா, நான் ரெடி ஆகுறேன். குட் சொல்லிட்டு இப்போ என்னோட அம்மாவும் போகிறாங்க. இப்போ சுகா தான், இன்றைக்கி பௌர்ணமியா? பௌர்ணமிக்கும் இவளுக்கும் என்ன சம்மந்தம்? அப்போ என்ன அவங்களோட லிப்ஸை பைட் பண்ணிட்டு, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது? அம்மா வேறு இப்படி பண்ணி தொலைகிறாங்களே, நான் இப்போ என்ன செய்கிறது? சுகாவை பார்க்குறான். சுகா ஒரு மாதிரி ஐஸ் வச்சுக்கிட்டு அப்படியே முன்னாடி வரான். இல்லை, எங்கே வர? அது வந்து என்ன? அது வந்து உனக்கும் எனக்கும் நாளைக்கு மேரேஜ். ஷோ ஒரு கிஸ் பண்ணலாமேன்னு வந்தேன். போறியா? போ. போன்னு சொன்னேன். நான் கிஸ் பண்ணிட்டு போகிறேன். ஓ சரி போகிறேன், கூப்பிடாத. அப்போது இப்போ நைட் டைம் ஆகுது, முழு பௌர்ணமி, நைட் 2 மணி இருக்கும். அப்போது என் கத்துறா, ஜெமினா ஜெமினா என்ன முடியல ஜெமினா, வலிக்குது, உடம்பு வலிக்குது ஜெமினா. ஒயன் இங்கே பாரு ஒயன், உன்னால் முடியும் ஒயன், உன்னால் முடியாதது எதுவும் இல்லை, புரியுதா? ஜெமினா, நான் ஒரு பிளாக் ஸ்னேக் ஏஞ்சல், எல்லாம் ஒயிட் ஸ்னேக்காக நடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு உடம்பு வலிக்குது. இந்த பிளாக் ஸ்னேக் எனக்கு எப்போ ஆபத்து வருமோ அன்னைக்கு மட்டும்தான் வரும். அப்போ எனக்கு அப்படி என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு தெரியலை. என்னால் மூச்சுக்கிட விட முடியலை ஜெமினா.
பாரு ஓயன், மூச்சை நல்லா இழுத்து விட சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போது ஓயன் தான் அப்படியே முழு பிளாக் ஸ்னேக்காக மாறுறா. அவள் மாறிக்கிட்டு ஜிமின் முன்னாடி அப்படியே சீறிக்கிட்டு வந்து நிற்கிறா. அப்போ ஜிமினா, ஏய் ஏய் நான் தான் என்னை ஒன்றும் பண்ணிடாத ஓயன். ஓயன் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் உனக்கு இப்போ சட்ட உரியும்னு. என்னை எதுவும் பண்ணிடாத, நான் இங்கேருந்து போகிறேன் சொல்லிட்டு ஜிமினா அங்கேருந்து வெளியில் போகிறான். இப்போ ஓயன் அப்படி அந்த பாம்பு அப்படி படுத்துக்கிட்டு அப்படியே உருளுது. அவள் சட்டை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி அப்படியே சட்டையை அப்படியே ரிமூவ் பண்ணி வருது. அவள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவளும் பாம்புலேருந்து மனசு உருவத்துக்கு வரா. இப்போ பாதி பாம்பாக பாதி மனசாகவும் இருக்கா. இது இந்த ஸ்மெல் சுகாவுக்கு போகுது. இப்போ சுகா ஒரு ஏஞ்சலாக உட்காந்துருந்தவன் அவன் லிப்ஸ்லேருந்து அப்படியே ஒரு பிளட் அப்படியே நான் ஸ்டாப்பாக வர ஆரம்பிக்குது. அதை வைப் பண்ணிவிட்டு ஓ பாம்பு ஸ்மெல்லா, யார் அந்த பாம்பு ஸ்மெல்? அதுவும் அது சட்டையை வேறு உரி இருக்க மாதிரி தெரியுது. அவங்க எங்கே இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு வேட்டை தான் சொல்லிட்டு சுகா இப்போ அப்படியே வெளியில் எழுந்து போகிறான். ஏன் அப்படியே பாதி பாம்பாகும் பாதி மனுஷியாகும். அவன் அப்படி வாழடியில் அப்படி நிற்கிறான். இது பேக் சைட்லேருந்து சுகா யார் இது சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா அது நீங்கள். பட் அவனுக்கு ஃபேஸ் தெரியல. பட் முதுகு சைடு தான் தெரியுது. முதுகு பின்னாடி ஒரு மச்சம். அது மச்சம் அந்த பாம்பு ராணி, அந்த இளவரசி, அந்த பாம்பு ஏஞ்சிருக்கிற குயினுக்கு மட்டும்தான் அந்த மச்சம் இருக்கும். அவன் பார்த்துட்டு ஓ அந்த குயின் நீதானா? யார் இது? நான் ஃபேஸு தெரிய மாட்டேங்குது. ஃபேஸ் தெரிஞ்சால் நல்லா இருக்குமே. அப்போ வாயன் ரொம்ப கத்துறா சொல்லிட்டு கத்துறா. அந்த சவுண்டு கேட்டுட்டு ஒயன் சொல்லிட்டு சுவா குடுகுடு அவன் ஃப்ரெண்டில் உள்ள கண்ணாடி மிரரை பார்க்குறான். இங்கே ஒயன் தான் கண்ணில் அப்படியே ஸ்னேக் ஐஸ் அப்படியே தெரியுது. அப்போ நாக்கு அப்படியே பாம்பு நாக்காக மாறுது. அப்போ அப்படியே ஃபுல்லாக இப்போ மனுஷன் மாதிரி அப்படியே நிற்கிறா. என்ன முடியல ஜெமினா சொல்லிட்டு அவள் அப்படியே மயங்கிடுறா. இப்போ சுகாதான் ஏன் ஒரு பாம்பா நல்லா இருக்கே. வாவ், என் ஃப்யூச்சர் ஒய்ஃப் பாம்பா, ஸோ பியூட்டிஃபுல்லா. அந்த சவுண்டு அப்போ ஒயனுக்கு யார் இது சொல்லிட்டு அது திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே யாருமே இல்லை. பின்னாடி பார்த்தா சுகா பேக் பண்ணிட்டு நினைக்கிறான். டக்குன்னு ஒயன் யார் நீ? ஓ ஹஸ்பண்ட் எங்கே? இங்கேயே தான் சொல்லிட்டு அவன் இப்போ ஃப்ரெண்டில் நினைக்கிறான். அப்போ ஏன் தான் கண்ணை திறக்கிறான். அவனோட ஐஸ் அப்படியே ஸ்னேக் ஐஸாக மாறுது. அவன் நாக்கு அப்படியே ஸ்னேக்கோட நாக்காக மாறுது. அவன் ஏன் எனக்கு தெரியும்டி நீ ஒரு ஸ்னேக் ஏஞ்சல்னு. பட் நீ ஒயிட் ஸ்னேக் ஏஞ்சல் தானே. ஆனால் நீ இப்போது பிளாக் ஸ்னேக் ஆகிட்ட. ஆபத்து உன் பக்கத்துலேயே வருது. பாவல்ல நீ, உன்னை யார் காப்பாற்ற போகிறா? நீ எதுக்கு இங்கே வந்த? நான் யாருன்னு உனக்கு தெரிய வேணாமா? நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. அப்படியா? நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி? ஒரு ஏஞ்சலோட வீக்னஸ்ஸு அவனோட பிளட்டு தான். அந்த பிளட்டு ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிக்க மாட்டேன்னா நான் ஒரு பாம்பு, ஒரு
இளவரசிடா, என்கிட்ட நோக ரத்தினம் இருக்குது. அந்த ரத்தினத்தை வச்சே ஒன்று நீ யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். மிஸ்டர் ஆகஸ்டி. ஆகஸ்டி என் பேர் தானே நீ? ஹீல்ஸ் நம்பர் ஆகஸ்டி. இந்த ஹேமன்ஸ் ஏஞ்சல்கிட்டே வா, அவளோட விலை கட்டுற. ஆ இப்போது யூஜி கண்ணு கண்ணை திறக்கிறான். அப்போ ஒரு பிளாக் ஸ்னேக்கா அவன் நம்ம சுகாவை அட்டாக் பண்ணுறான். சுகாவை அப்படியே ரோல் பண்ணி பிடிச்சி தூக்கிட்டு அவன் அப்படியே பெருசாகிறான். என்ன பார்க்குற? ஆ என்ன பார்க்குற? நீ பேர்னா ஸ்னேக்டா. கிட்ட இருக்கலாம். இதோட என்கிட்ட 2 சக்தி இருக்குது. ஏஞ்சல் சக்தி ஒன்று, தீய குயின் சக்தி ஒன்று, பிளாக் ஸ்னேக் சக்தி ஒன்றுடா. ஒன்றால் எனக்கு எதுவும் பண்ண முடியாது. அச்சோ பேபிக்கு இது எல்லாமே உனக்கு நான் தாலி கட்டுற வரைக்கும் தான். நான் அவனை தாலி கட்டினா அந்த சக்தி பூரா என்கிட்ட வந்துடும், தெரியுமா? நீ என்னை கல்யாணம் பண்ண முடியாதுடா சொல்லிட்டு அவள் அப்படியே சுகா ஒதுக்கி ஒரு மிரர் மேலே வீசுறா. அவள் ஜிம்மின் என்ன சத்தம்? அது ஒயன் ரூமில் சொல்லிட்டு பார்க்குறான். அவள் டோர் ஓப்பன் பண்ணிட்டா. ஒயன் பெரிய ஸ்னேக்காகி நிற்கிறா. அவளோட 5 தலை வந்து நிற்கிது அவளுக்கு. ஐயோ இவ கோவத்தை இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஐயோ யார் கோவத்தை படுத்தினா? ஐயோ டே சுகா, நீ இப்படி இங்கே வந்த? சும்மாவே இருக்க மாட்டானே, நீ கேட்டு பயப்பட. அம்மா இவன் கேட்டு தானே என்ன இவன் டெய்லியாக இருக்கான்? சொல்லிட்டு பார்க்குறான். அவள் சுகா என்னையவே தூக்கி போடுறியா சொல்லிட்டு அது ஒரு கையை சுருட்டி அப்படியே ஒரு மந்திரத்தை விட்டு இந்த யூஜே மேலே அடிக்கிறான். யூஜே மேலே அடிக்கும். யூஜே அப்படியே சத்த நேரத்தில் பின் வாங்கி அவள் அப்படியே மனுஷ விதத்தில் வந்து நிற்கிறான். அவன் மண்டையிலேருந்து பீடிங் ஆகுது. சரி கத்துறா. நாகத்தை கட்டுப்படுத்துகிற சக்தி அவனுக்கு எப்படி கிடைச்சது? அவனோட ரத்தம் தான் அந்த சக்தியை. அது கூட உனக்கு தெரியல பேபிக்கு. நேற்று உன் லிப்ஸை குடித்தேனே, அப்போ உன் பிளட்டை நான் குடிச்சிட்டேன். அந்த சக்தி 2 நாளைக்கு எனக்குள்ளே இருக்கும். உன்னோட பிளட்டு தான் உன்னோட பலவீனமே. அதை நீ மறந்துட்ட பார்த்தியா சொல்லிட்டு இப்போ சுகா வேம்பராய் கத்துறா. இப்போ சவுண்டு இங்கே நம்ம ஒயரோட அம்மாவுக்கும் இவன் ஜிம்மியோட அப்பாவுக்கும் கேட்குது. என்ன இது சவுண்டு? அதுவும் நம்ம பசங்க ரூமில் சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இங்கே நம்ம ஒயன்தான் அடிபட்டு நம்ம சுகா கூட சண்டை போட்டுருக்கா. அப்போ சுகா 2 பேரையும் பார்த்தா 2 பேரும் இப்போ மேலே இருக்காங்க. ஒயனும் சுகா மேலே அப்படி சண்டை போட்டு சுற்றுறாங்க. தன்னால் காற்றுல நிற்கிறாங்க. டே ஜிமினா, ஆண்டி என்னடா நடக்குதுங்க? ஆண்டி அது வந்து அவ கேட்டு கிடையாது ஆண்டி. அந்த வேம்பே என்ன? அம்மா ஆண்டி அந்த வேம்பே ஆகஸ்டி ஹில்ஸ் வேம்பே ஆகஸ்டி அப்படின்தான் சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அப்படியே கீழே இறங்குறாங்க. பார்த்தா எனக்கு ரொம்ப அடிபட்டிருக்காங்க. சுகாவை பார்த்தேன். ஆகஸ்டி என்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுடா. அவன் சிரிக்கிறான், சத்தமாக சிரிக்கிறான். அப்போ இங்கே தான் ஒரு பெரிய கத்தி எடுத்து அவன் இப்போ பாம்பாக இருப்பான்ல, அதனால் அவன் 3 துண்டை வெட்டுறான். ரெடி சிரிக்கிறான். ஸ்மர்க் பண்ணிட்டு அந்த சத்தமாக சிரிக்கிறான். கொண்டுட்டேன். ஒரு குயின் ஸ்னேக்கே கொண்டாச்சு. இனி உன்னை நான்
என்னோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு சக்தியால் உன்னை கட்டுப்படுத்தி அந்த சக்தியை பூரா என்கிட்ட எடுத்து இதோ இங்கே நிற்கிறான் பார்த்தியா ஜிமினா, அவனையும் எனக்கு கணவனை ஆக்கிக்கிட்டு ஒரு வேம்பர், ஒரு கிங்காகவும் ஒரு வேம்பர் ஏஞ்சலாகவும் நாங்கள் அப்படியே வாழுவோம். ஓகேடா, நான் இதோட இந்த எஃப்எஃப் நான் முடிக்கிறேன். இங்கே ஹெவி ரெயினாக இருக்கிறதுனால என்னால் எஃப்எஃப் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியலை. பாய்டா மிஸ். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் பார்ட்டோட வரேன். ஓகே, பாய். Shadow work and slaying your demons. It's dancing with them till fear fades. Spin in the dark, become the flame. And my boy, that's what queens are made.